திருநீலகண்டனும் ராகேஷும் they are my first friends in my first year. அதான் அப்புறம் இங்க இருக்கிற எல்லாத்துலயும் மேக்சிமமா என்னோட டாப் சைட்ஸ வந்து சொன்னது வந்து திருக்கிட்ட தான். மேபி வச்சான் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் அப்படியே போச்சு. எல்லாமே ஜாலி தான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் இயர் போகும்போது தான் நாங்க எல்லாருமே ஒரே ஹாஸ்டல் வந்தோம். ஒரு ஹாஸ்டல் வரும்போது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமா தெரிய வந்துச்சு. அப்ப வந்து நான் எப்பயும் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். சோ அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். அதிக நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணது யாரு கூடனா சங்கர், சதீஷ், ஈஸ்வர், சுரேஷ், சச்சின் இவங்க கூட தான் ஹாஸ்டல்ல. இதுலயே வந்து காலேஜ்ல வந்து ஸ்பெண்ட் பண்றதா இருந்தா திரு, ராகேஷ் போய் இல்லப்பா நான் சொன்ன செகண்ட் இயர். அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ல வந்து நான் இன்னும் அதிகமா ஸ்பெண்ட் பண்ற டைம் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நான் வந்து செந்தில் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா செகண்ட் இயர் போன விக்னேஸ்வர், சௌத்ரி இவங்க கூட நான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பவன், சரவண பாலாஜி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். சோ இந்த மாதிரி ஜாலியா போயிட்டு லைஃப். சோ தேர்ட் இயர் இதே மாதிரி தான். சோ நாங்க இன்னும் க்ளோஸர் ஆக ஆரம்பிச்சோம். பட் ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இருந்துச்சு தேர்ட் இயர்ல இருந்து. என்னன்னா எனக்கும் சின்ன சின்ன டேலண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் ஆனா என்னால எக்ஸ்போஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம். என்னன்னா நான் ஏதோ போட்டோஷாப்ல ஏதோ சுமாரா ஏதோ பண்ணுவேன். எனக்கு ஒரு சின்ன தெரிஞ்ச கிரியேட்டிவிட்டி. ஆனா அதை வந்து வெளிக்கொண்டு வரது எனக்கு சான்ஸே கிடைக்கல. பட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அந்த சான்ஸ் தந்தது வந்து மகாலட்சுமி. ஃபர்ஸ்ட் டைம் ஐஎஸ்டிக்காக ஒரு நியூஸ் லெட்டர் கிரியேட் பண்ணேன். அதுதான் அவங்க நான் ஃபர்ஸ்ட் என் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணேன். அதுக்கும் எனக்கு சங்கர் நாராயணன் தான். அந்த இமேஜஸ் அதுக்கப்புறமா தான் எல்லாரும் ஓரளவுக்காக எனக்கு என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு கொஞ்சமாச்சு போட்டோஷாப் தெரியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இருந்து ஃபோர்த் இயர் வந்ததுக்கு அப்புறம் இருந்து நிறைய இதை நானே செய்யணும்னு நினைச்சேன். நிறைய இது செஞ்சேன். பிளேஸ்மெண்ட் போட்டோஷாப்ல இருந்து எல்லாமே வந்து காலேஜ்க்கு பேனர் முதற்கொண்டு நான் தான் செய்யணும்னு இருப்பேன். வேற எந்த டிபார்ட்மெண்ட் வந்து பேனர் செய்யணும் அப்படின்னு எனக்கு பிடிக்காது. சோ எதா இருந்தாலும் ஐடி தான் செய்யணும், எந்த கம்பெனியா இருந்தாலும் ஐடி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோட பண்ணேன். சரி, நாங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்ததுல இருந்து இன்னி வரைக்கும் யாருக்குன்னு தெரியல, எனக்கும் சங்கர் நாராயணனுக்கு இருந்த ஒரே ஒரு இது என்னன்னா ஐடி டிபார்ட்மெண்ட். அவ்வளவுதான். வேற எந்த டிபார்ட்மெண்ட்டும் பக்கத்துல வரக்கூடாது. ஐடி டிபார்ட்மெண்ட் தான் மாஸ். எதுனாலும் ஐடி டிபார்ட்மெண்ட் தான். அந்த ஒரே ரீசன் கொண்டு தான் நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணோம். மேக்ஸிமம் இது நிறைய பேருக்கு தப்பா தெரிஞ்சிருக்கலாம். அதனாலதான் எந்த ஒரு ஃபீல்ட்லயும் வேற எந்த டிபார்ட்மெண்ட் வரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா ஃபீல்ட்லயும் நாங்க இருந்தோம். பேனர் டிசைன் பண்ணணும், எல்லா ஃபீல்டும் நாங்க தான் இருப்போம். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்ல வேதத்தை பத்தி சொல்லணும் அவசியமே இல்லை. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹெச்ஆர் வரதுல இருந்து போற வரைக்கும் ஒருத்தங்க அவ்வளவு நின்று செய்வாங்களா, ஒரு பொண்ணு அவ்வளவு நின்று செய்வாளா அப்படிங்கறது வந்து சந்தேகத்துக்குரிய விஷயம். ஒரு பொண்ணும் இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டீங்க. எனக்கு அந்த அளவுக்கு செஞ்சாங்க. பட் சம்டைம்ஸ் நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க நினைக்கிறேன். நிறைய இன்னும் நிறைய சொல்ல போனா பொண்ணுங்கள்ல நிறைய டேலண்ட் இருக்கீங்க. இன்னும் நல்லா எக்ஸ்போஸும் பண்ணீங்க. பசங்கள வர திருநீலகண்டன் எனக்கு பசங்க தெரியும். அவன் வந்து நிறைய அவன் வந்து வருவான். அவன் கவிதை சொல்லிட்டு வருவான், வந்து பெஞ்சில் எழுதுவான். ஆனா அந்த கவிதை பூரா எங்க இருந்தாலும் எடுத்துட்டு வந்ததுதான். எங்கிருந்தாவது எடுத்துட்டு. அதுக்கப்புறம் செந்தில் சொல்லுன்னா அவனும் நல்ல ஸ்டோரி ரைட்டர், நல்லா எழுதுவான். அது எங்க இருந்து சுட்டது? ராஜகணபதி பத்தி சாரே சொல்லிட்டாரு. How sincere worker he is. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் சொல்லணும்னா அசால்ட். எங்க ஹாஸ்டல்லயே கலை, திரைக்கலை, வசனங்கள் இதுல எல்லாம் அதிகபட்ச நாலேஜ் வச்சிருக்கிறது அவர்தான். சினிமாவை பத்தி, விளையாட்டு பத்தி எல்லாமே தெரிஞ்சு அவன் மட்டும் தான் இருப்பான். எனக்கு ஃபுட்பால்ல இருக்கிற சின்ன சின்ன விளையாட்டுகள் கூட அவன் தெரியும். நியூஸ் பேப்பர் படிப்பான். ரொம்ப டேலண்ட். அந்த விஷயம்
அதுக்கு அருண் அருணை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சைலண்டான கை, அந்நியாயத்துக்கு சைலண்ட், ரொம்ப நல்ல, எனக்கும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அதுக்கடுத்து பவன்ராஜ் சிங்கக்குட்டி, பவன்ராஜ் சிங்கக்குட்டி என்னோட பேட்ச்மேட், ப்ராஜெக்ட் மேட். இப்ப ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி தந்தோம்னா அப்படியே கற்பூர மாதிரி கப கப அந்த அளவுக்கு நல்லா. அடுத்தது அவர் வந்து சரவண பாலாஜி தெரிஞ்ச OCJP சிங்கக்குட்டி. அதுக்கப்புறம் நல்ல ப்ரோக்ராமர், ஒரு நல்ல ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவான். அடுத்தது சொல்ல போனா செங்கோட்டையன் பத்தி சொல்ற நிறைய சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்டன்ட் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். HOD வந்து அவங்க லேட்டா வந்தா அவர் மேல ஏறி நின்று போட்டோஷாப்ல ரொம்ப டேலண்டட் கை. எனக்கு தெரிஞ்சு போட்டோ தேர்ட் இயர்ல வந்து ரொம்ப நல்லா டிசைன்ஸ் கொடுத்தவங்க. பெட்டு ரீசெண்டா அவரோட டிவி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லா பேரும் சும்மா செல்ஃபியா போட்டு தள்ளி இருப்பாரு HOD சார் கூட. அதுக்கு அடுத்தது ஆதர்ஷ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை ப்ராஜெக்ட் பெட் தான். அவரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அவன் கூட அதிகமா பழகுனதில்ல, அடுத்த வந்து அவன் கூட நான் அதிகமா பழகிருக்கேன். ஒரு நல்ல ஃப்ரெண்டா வெளில போயிருக்கோம். கேரளாக்கெல்லாம் போய் பார்த்துருக்கோம். விஸ்வரூபம் படம் பார்த்துருக்கோம். கேரளாக்கு போய் விஸ்வரூபம் பார்த்தா ஒரு நல்ல டிசைனர், நல்ல ப்ரோக்ராமர், ரொம்ப நல்ல டேலண்டட் கை. எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். தேர்ட் இயர் செகண்ட் இயர்லாம் மேக்ஸிமம் அவர் ரூம்ல உட்காந்து நான் செமஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது என்னன்னா விக்னேஷ் பாபு பத்தி சொல்லணும்னா சொல்ல வச்சமாவே நினைக்கிறேன். பாடி வேண்டார் அடுத்தது ஈஸ்வர் சம கோடிங். உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஹீஸ் அ பசல் சால்வர். இந்தியாவில் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணி விட்டதுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் கூட பேச இருக்க மாட்டோம் அவன் இல்லனா. ஓகே, அந்த அளவுக்கு ரொம்ப நான் டேலண்ட் இருக்கேன். அடுத்தது சங்கர் நாராயணன் சொல்லி ஆகணுமா? சங்கர் நாராயணன் வந்து ரொம்ப நல்ல டேலண்ட், எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், எனக்கு நல்ல கம்பெனியன், எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவனை பார்த்து நான் நிறைய கத்துருக்கேன். அதுக்கு நானும் அவனும் தான் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணோம். நாம ப்ராஜெக்ட் பண்ணதெல்லாம் இட்ஸ் an accident. எல்லாமே ஒரு ஆக்சிடென்டா தான். இது வரைக்கும் நாங்க பண்ணது எல்லாமே வந்து எல்லாரும் ஒரு ரீசன் காண்டி பண்ணோம், ஒரு இதுக்காக பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இது வரைக்கும் நாங்க பண்ணது எல்லாமே இட்ஸ் an accident. நாங்க ப்ராஜெக்ட் பண்ணது, எந்த ஒரு டிசைன் பண்ணது எல்லாமே ஆக்சிடென்டா தான் பண்ணுவோம். சும்மா அந்த 10 நிமிஷம் இது வரைக்கும் நாங்க அதுக்காக ஓடி வாங்கினதே கிடையாது. ப்ராஜெக்டுக்காகவோ டிசைனிங்காகவோ ஓடி எங்க லைஃப்ல வாங்கினதே கிடையாது. பிரேம்குமார் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், எல்லாரும் கூட ரொம்ப நல்லா பழகுவான். ஜூனியர்ஸ் கூட ரொம்ப நல்லா பழகுவான். சேலம் சொல்லுவோம். மாம்பழம் தான் இது வரைக்கும் கண்ட காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து ராகேஷ் பத்தி ரொம்ப நல்லா அஜித் குமார் அந்த பிச்சா 4 கம்பெனி பிளேஸ் ஆயிருக்கான். சுரேஷ் வந்து ரொம்ப நல்ல டேலண்ட் கை. எனக்கு தெரிஞ்சு நிறைய டேலண்ட் இருக்க ஒரு பர்சன் என்னன்னா சுரேஷ் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்ல. அவனோட போட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டோ